ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை ருசிக்கவும் கேட்கவும் ஆண்டவர் இந்த வேலையை நமக்கு தந்ததற்காக தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அன்பின் வார்த்தை நிகழ்வுகளை கேட்பது மாத்திரமல்லாதபடி மற்றவர்களுக்கு அதை பகிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் பரவி கடந்து போகட்டும். கர்த்தர் நல்லவர், அப்படி நாம மாத்திரம் மையப்படுவதாக போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். திருப்பாடல் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை, வழிகளை எனக்கு கற்பியும். தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய பாதைகளை நான் அறிய செய்யும், உடைய வழிகளை எனக்கு கற்பியோ. நான் கடந்து வருகிற பாதைகள் எல்லாம் கரடு முரடாக இருக்குது. நான் இந்த பாதையில் செல்லணும் தெரியல பிரதர். நான் செய்கிற காரியத்தெல்லாம் பிரேக் ஆகுது, என்ன செய்யணும்னு ஆண்டவர் சமூகத்தில் மனங்கால் பண்ணிடுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறாரே, அவரிடத்தில் கேளுங்கள். நான் உனக்கு முன்னே சென்று கோணலாவை சுவையாக்குவேன் என்று சொன்னவர் உங்கள் வழிகள் எல்லாம் சுவையாக்க முடியா, அவரே கடந்து வருவார். மோசேக்கு முன் சென்ற சமூகம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னதாய் சென்ற சமூகம், உங்கள் குடும்பத்திற்கு முன்னதாய், உங்கள் கையின் பிரயாசங்களுக்குள்ளே அவர் முன்னதாய் அவர் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கவனிங்கள். நாங்கள் கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு நாளிலே நாங்கள் தொழில் செய்யும்போது தூத்துக்குடி பட்டணத்து கொழும்பு தேசத்திற்கு கடந்து போவோம். நாங்கள் போகும்போது தோணியில் போகும்போது சரக்கேற்றி போகும்போது இங்கிருந்து போகும்போது எந்த கரையும் தெரியாது. ஆனால் அந்த காம்பஸ் என்ற அந்த கருவியின் மூலமாய் சரியான டிகிரியை வைத்து நாங்கள் கடந்து போகும்போது ஒரு 1/4 டிகிரி கொஞ்சம் விலகினால் வேறு ஒரு பகுதிக்கு சென்று விடுவோம். அதனால் சரியாக அந்த டிகிரியை பார்த்து அந்த போட்டை நாங்கள் செலுத்தும் போது சரியான பாதையில் போய் அந்த கொழும்பு தேசத்தை நாங்கள் அடைய முடியும். எனக்கு அருமையான அங்கேருந்து புறப்படும் பொழுது நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்திற்கு நம்முடைய காம்பஸ் கருவியில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எடுத்து கரெக்டாக அந்த நம்முடைய படகையும் அந்த காம்பஸ் கருவியும் சரியான முறையில் இயக்கும் போது சரியாய் வந்து அடைவோம். இது என்னுடைய அனுபவத்தின் மூலமாக கிடைத்த காரியங்கள். எனக்கு அருமையான கர்த்தரோ உங்களுக்கு முன் சென்று இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லி அழகாய் பாதை காட்டுகிற தேவன். யோசித்து பாருங்கள், கொஞ்சம் கவனிங்கள். மத்தேயு நற்செய்தி புத்தகத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாய் அவதரித்த போது அவர்களை சந்திக்கும்படியே அவரை ஆராதிக்கும்படியே வந்த ஞானிகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்டினது என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவளே, விண்மீன் எழுந்து அவர்களை வழிகாட்டினது போல உங்களையும் வழிகாட்ட ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னவர். எனக்காக தன்னையே பலியாக்கினவர். என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் சாபங்களுக்காக அவரே பலியாயிருக்கிறார். அவர் பலியானது மாத்திரமல்ல, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்கிறார், நானே உனக்கு பாதைகளை காட்டுவேன். பாதைகளை காட்டுவது மாத்திரமல்ல, இந்த வழிகளை சொல்ல நமக்கு போதிக்கிறவர், கற்பிக்கிறவர், ஒரு ஆசிரியரை போல, ஒரு ஆசானை போல, ஒரு குருவை போல நமக்கு போதித்து அற்புதமாய் நடத்துவார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு கடற்கரை கிராமத்திலிருந்து ஒரு அருமையான வாலிப தம்பி கடந்த வருடத்தில் வந்திருந்தான். அவன் படித்தது +2 படித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாதபடி இடையிலே நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவனை அழைத்து வந்தார்கள். கர்த்தரோ அவனோடு கூட போதித்தார், இதில் நீ படித்து நீ கடந்து வா, உன்னை நான் கப்பலுக்கு நான் கொண்டு போவேன், நான் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் அப்படியே சொன்னவர் அப்படியே செய்தார். அந்த தம்பி அப்படியே விசுவாசித்து படித்து இந்த கப்பல் படிப்புக்காக அவர் சென்னை பட்டணத்தில் படித்தான். அது மாத்திரமல்ல, அதற்கு வேண்டிய முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு பாம்பே பட்டணத்திலிருந்து முதலாக கப்பலுக்கு போவதற்காக அலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபித்தார். அவன் சொன்னான், நான் கப்பலுக்கு போவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆண்டவரே என்னை வழி நடத்தினார், ஆண்டவரின் வழிகளை கற்றுத்தந்து போதித்தார். மிகவும் சந்தோஷப்பட்டேன். எனக்கு அருமையானவர்களே, அருளாத இயேசு உங்களுக்கும் அப்படியே செய்வாராக. நாம் ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பாதைகளை அறிந்து கொள்ள, அவர்கள் எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று சொல்லி பாதைகளை அறிந்து கொள்ளவும், வழிகளை போதிக்கவும் நீர் கிருபை பாராட்டும். ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.